வெற்றி பெறப்படாமல் தடுத்தவர்கள் சிறுத்தைகள் என்பதை நாம் வரலாற்றிலே பதிவு செய்ய வேண்டும். திமுகவா அதிமுகவா என்கிற அரசியல் தேர்தல் களத்திலே உண்டு. அதை திமுகவா பாஜகவா என்று மாற்றிவிட முனைகிறார்கள் RSS காரர்கள். அப்படின்னா அதிமுகவை பின்னுக்கு தள்ள பார்க்கிறாங்க. அமித்ஷா வந்து சொல்றார், நாங்க கூட்டணி ஆட்சி அமைப்போம், கூட்டணி ஆட்சி அமைப்போம். முந்தா நாள் நான் கேட்கும்போது சொன்னேன், இது மாதிரி அமித்ஷா மட்டும்தான் சொல்லிட்டு இருக்கிறாரு, அண்ணன் எடப்பாடி பழனிசாமி ஏன் சொல்லாம இருக்கிறாருங்க. நேற்று திருவாய் மலர்ந்தருளி இருக்கிறார். என்ன சொல்லி இருக்கிறார்னா, எங்க கட்சி தனித்து பெரும்பான்மை பலத்தோடு ஆட்சி அமைக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அமித்ஷா அவர்களே, நீங்க சொல்றது இங்க நடக்காது, கூட்டணி ஆட்சி கனவெல்லாம் காணாதீங்க, நாங்க அதிமுக தனித்து ஆட்சி அமைப்போம் சொல்றாரு. இப்ப ரெண்டு பேருக்கு இடையில முரண்பாடு இருக்கா இல்லையா? இத சொன்னது யாரு? முதல்ல சுட்டி காட்டியது விடுதலை சிறுத்தைகள் தான். கூட்டணி ஆட்சி என்பதை அதிமுக ஒத்துக்கொள்ளாது என்று சொன்னேன். இன்றைக்கு முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெளிவுபடுத்தி விட்டார். அமித்ஷா கனவு காணுகிறார், அந்த கனவு இங்கே நனவாகாது. ஒன்று. இரண்டாவது சொல்லியிருக்கிறார், எந்த கொம்பனாலும் கபலீகரம் செய்துவிட முடியாது அதிமுகவை. அது யாருக்கு சொல்லியிருக்கிற பதில்? கபலீகரம் என்ன அர்த்தம் தெரியுமா? அப்படியே போட்டு விழுந்தது, இப்படி போட்டு மெல்லாம அப்படி அள்ளி அப்படி போட்டு அப்படியே முழுங்குறது, அள்ளி அப்படியே வெடுக்கணும் முழுங்குறாங்க பாருங்க, அதுக்கு பேர் கபலீகரம். இப்ப எங்க கட்சியே எந்த கொம்பனாலும் விழுங்க முடியாது. அவர் யார சொல்றாரு? கொம்பன் யாரு? கபலீகரம் செய்கிறவர் யார்? திமுகவே அவர் சொல்ல வாய்ப்பு இல்லை. ஏன்னா திமுக அதிமுகவை சாப்பிட நினைக்கல, எதிர்க்கதான் நினைக்குது. அதிமுகவுல இருந்து யாரையும் உள்ள வாங்கி திமுகவுல சேர்க்கணும்னு முயற்சிக்கல. திமுகவே அதை செய்யுங்கிற போது அந்த கட்சியில் இருக்கிற காங்கிரஸ் ஆள முடியுமா, இடதுசாரிகளால முடியுமா, அல்லது அதிமுகவால முடியுமா? கிடையாது. அப்படின்னா அதிமுகவை கபலீகரம் செய்கிற முயற்சி திமுக தலைமையிலான கூட்டணியால் முடியாது. அந்த முயற்சி அவர்கள் மேற்கொள்ளவில்லை. அப்ப அவர் யாருக்கு பதில் சொல்றாரு? எந்த கொம்பனாலும் கபலீகரம் செய்ய முடியாது. இப்படி சொன்னாருன்னா பரவாயில்ல, எந்த சக்தியாலும் வீழ்த்த முடியாதுன்னா திமுக அல்லது திமுக கூட்டணி கட்சிகளாலும் வீழ்த்த முடியாது, எந்த கொம்பனாலும் வீழ்த்த முடியாது அப்படின்னா அவர் MK ஸ்டாலின் தான் சொல்றாரு அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். அவர் எங்களை வீழ்த்தலாம் நினைக்கிறாரு, அது முடியாது, நாங்க ஜெயிப்போம் அப்படின்னு சொல்றாரு. எந்த கொம்பனாலும் கபலீகரம் செய்ய முடியாது. அந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பயன்படுத்திய சொல் கபலீகரம். கபலீகரம்னா அப்படியே எடுத்து போட்டு டபக்கு முழுங்கிறது, வெடுக்குன்னு முழுங்கிறது, மெல்லாம கடிக்காம அப்படியே முழுங்கிறது பேர் தான் கபலீகரம். அது யாரை குறிக்கிற சொல் என்றால் சாட்சாத் பிஜேபி தான். அப்ப அண்ணன் பழனிசாமி சொல்லி இருக்கிற பதில் யாருக்கு? பிஜேபி. இந்த இடத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்களை பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த தனித்துவத்தை விட்டுக் கொடுக்காமல் இன்னும் அவர் பேசுகிறார் என்பதை எண்ணி பெருமைப்படுகிறோம். நமக்கு கருத்தியல் முரண்பாடு இருக்கலாம், ஆனால் அதிமுகவும் திமுகவும் இங்கே எதிரெதிர் அரசியல் செய்து கொண்டிருப்பதால் தான் பிஜேபியால் அல்லது காங்கிரஸால் கூட இங்கே வேறுண்ட முடியவில்லை. ஒருவேளை எம்ஜிஆர் உருவாகாமல் இருந்திருந்தார்னா அண்ணாவுக்கு பிறகு திமுகவா காங்கிரஸ் தான் அரசியல் போயிருக்கும் தமிழ்நாட்டுக்குள்ள. எம்ஜிஆர் உருவானதுனால திமுகவா அதிமுகவான் மாறி போச்சு அரசியல். அந்த போட்டியில காங்கிரஸ் காணாம போயிடுச்சு. அவர்கள் ரெண்டு பேரும் வலுவா இருந்த வரையிலும் பிஜேபி கால் ஊன முடியல. ஜெயலலிதா அம்மா என்ன சொன்னாங்க? மோடியா லேடியா மோடி பாப்போம் வாங்க. மோடி 10 அடி பின்னால் ஓடிட்டார், 100 அடி பின்னால் வாங்கி போயிட்டார். லேடியோட மோத முடியாதுன்னு அவருக்கு தெரியும். லேடியா மோடியா என்று கேள்வி கேட்டவர் ஜெயலலிதா அம்மையார். ஆனா அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மோடியோட போய் கொஞ்சம் குழவி கொண்டிருக்கிறார். அதைத்தான் நாம் சுட்டி காட்டுறோம். இன்னைக்கு ஜெயலலிதாவுக்கு விசுவாசம் இருந்தால் சனாதன சக்திகளுக்கு சிவப்பு கம்பளம் விரிக்க மாட்டீர்கள். இப்ப வாங்கண்ண வாங்கண்ண வாங்கன்னு சிவப்பு கம்பளம் விரிச்சு தமிழ்நாட்டுக்குள்ள கொண்டு வந்து எங்க ஆட்கள் எல்லாம் நீங்க பிஜேபியில சேர்த்துக்கங்க அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு.
தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் சனாதன சக்திகளுக்கு இடமில்லை என்பதை பெரியார் அரசியல் இங்கே உறுதிப்படுத்தி இருக்கிறது. அம்பேத்கர் அரசியல் உறுதிப்படுத்தி இருக்கிறது. அதை மீள் உறுதி செய்கிற இயக்கமாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி இங்கே வலிமை பெற்று இருக்கிறது. இந்த புரிதல்ல தான் நான் காய்களை நகர்த்துகிறேன். என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, தமிழ்நாட்டு அரசியல் திமுகவா அதிமுகவா என்கிற துருவ அரசியலாக இல்லாமல் சிறுத்தைகளா சனாதன சக்திகளா என்று கருத்தியல் தளத்தில் மாறிக்கொண்டிருக்கிறது. அந்த களத்தில் நாம் வெல்வோம் 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 என்பதை சொல்லி நேரவரவு முருகேசன் உள்ளிட்ட தோழர்களுக்கு வீர வணக்கம் செலுத்தி அமைப்பாய் திரள்வோம், அங்கீகாரம் பெறுவோம், அதிகாரம் வெல்வோம் என உறுதியேற்று முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். அண்ணனுடைய வாகனத்தை உள்ள இருந்து சொல்றேன்.